ஆண்டவருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 4 உள்ள வார்த்தைகளை குறித்து சில தியானம் நாம் செய்யலாம், வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை குறித்து தான் நம்ம இப்போ தியானம் செய்ய போகிறோம். கர்த்தர் மோசேயை கொண்டு பல காரியங்களை சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் போகிற அந்த கானான் தேசத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது எப்படியாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை குறித்து சொல்கிறாரு. கட்டளையை கொடுக்குறார், பிரமாணம் கொடுக்குறார், நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறார். இப்படியெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதில் அவர் முக்கியமாக சொல்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அடுத்து இப்போது வாசித்த வேத பகுதியில் கீழே வருது. என்னான்னு சொல்லி, அவங்களுடைய குமாரத்திகளை என்ன பண்ணக்கூடாது, அவங்களுடைய குமாரத்திகளை அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது, அந்நிய புத்திரருக்கு கொடுக்கக்கூடாது. அவர்களுடைய குமாரத்திகளும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உங்களுடைய குமாரர்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்படியான ஏன்னா அவர்கள் அப்படியாய் உங்களுடைய குமாரர்களுக்கு பெண்களை கொண்டு பெண்களை இப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய சந்ததிகளை அவர்களுடைய தேவர்களுக்கு சேவிக்கும்படியாய் அவர்கள் என்ன பண்ணிவிடுவாங்க, கொண்டு போயிடுவாங்க. அதனால் இதில் நீங்கள் எப்படி இருக்கணும், நான் சொல்லியிருக்கிற இந்த கட்டளையை நீங்கள் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மோசேயை கொண்டு பல காரியங்களை சொல்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இப்படியாக அதில் மட்டும் இல்லை, இப்போ நம்ம வாசித்த வேத பகுதியில் இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படிக்கு சில நபர்களை அவங்களுடைய காரியங்களை சோதிக்கப்படுவதற்காகவே அனுமதிக்கிறார். யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏத்தியர், எமோரியர், இந்த மாதிரி பல ஜாதிகளை அந்த இடத்துல விட்டு வச்சிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இவர்கள் குடியேறும் பொழுது இந்த கட்டளைகளுக்கெல்லாம் இவர்கள் கீழ்ப்படிவார்களா, நான் விதித்த, அதாவது அந்நிய தேவர்களை பின்பற்றக்கூடாது என்பது ஆண்டவருடைய கட்டளையிலே ஒன்று. அதே போல் பல வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அந்நிய தேவர்களை பின்பற்றக்கூடாது, நீங்கள் ஒரு அந்நிய தேவர்களை உருவாக்கக்கூடாது, நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை இவர்களுக்கு அடிக்க அந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார் மோசே. இப்படியா இருக்கும் பொழுது ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாமல் பல பாவங்களை, நிறைய அதிசயத்தை, நிறைய அற்புதத்தெல்லாம் பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க, சோதனை வரும்போது, கஷ்டம் வரும்போது அவர்கள் அந்த வார்த்தைகளிலிருந்து பின்மாற்றம் அடைகிறத நம்ம வேதத்தின் மூலமாக பார்க்கலாம். அப்படியா இருக்கும் பொழுது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலர் அவர்களாலே சோதிப்பதற்காகவே என்ன பண்ணுற, ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. ஏன்னா ஒரு பரீட்சை நம்ம படித்து கொண்டே வரோம். ஒரு டெஸ்ட் வச்சா தான் நீ எந்த அளவுக்கு அதில் தேறி இருக்கிற என்பதை நமக்கு தெரியும். அப்போது ஒவ்வொரு சோதனைகளை, ஒவ்வொரு டெஸ்ட்டு நம்மளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பல காரியங்களை நீ விசுவாசத்தில் எந்த அளவுக்கு இருக்கிற, ஆண்டவரே நான் எந்த அளவுக்கு நீ பற்றி கொண்டிருக்கிற, உன் விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குது, உன் சோதனை காலத்தில் நீ யாரை நாடி போகிற அப்படின்றதெல்லாம் ஒரு டெஸ்ட் நமக்கு வைக்கிறாரு. அப்படியாக ஆதி ஆகமத்தில் ஒரு டெஸ்ட் வச்சுருக்குறாங்க. ஆதி ஆகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது படிக்கலாம். ஆதி ஆகமம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஒரு டெஸ்ட் நடக்குது. என்ன ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நிறைய பார்வைக்கு ரொம்ப அழகானதும் புசிப்புக்கு நல்ல டேஸ்டாகவும் நல்லது ஆரோக்கியமானதாகவும் விருட்சங்களை நிறைய படைச்சிருக்கிறாரு. ஆனால் தோட்டத்தின் நடுவில் 2 காரியத்தை என்ன பண்ணுறாரு, வச்சிருக்கிறார். ஜீவ விருட்சத்தையும் வைக்கிறாரு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிறார். அப்போது பூமியிலிருந்து முளைக்க பண்ண ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமையை அறியத்தக்க
புசிக்கத்தக்க கனியை என்ன பண்ணுது, அந்த பூமியிலிருந்து முளைக்க பண்ணி, இந்த நான் படைத்த, நான் உருவாக்கின, என்னுடைய சாயலால் உருவாக்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகள் இவர்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படியாய் ஒரு சோதிப்பதற்காகவே அந்த இடத்துல அந்த 2 காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, முளைக்க பண்ணுகிறார். ஆனால் இவர்களோ அந்த சோதனையில் ஃபெயில் ஆகுறாங்க, அந்த சோதனையில் விழுந்து போகிறாங்க. விழுந்து போகிறது நிமித்தமாய் உலகத்தில் பாவம் வந்துடுச்சு. அதே ஒரு டெஸ்ட்டு அதே மாதிரி ஆபிரகாமுக்கு வைக்கப்படுகிறது. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது. ஆபிரகாமுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. ஆனால் அந்த டெஸ்ட் மட்டும் இல்லை, அவருக்கு 75 வயதில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கப்படுகிறது. ஆனால் 100 வயதில் அது நிறைவேற்றப்படுகிறது. அது மட்டும் இல்லை, 100 வயதில் கொடுக்கப்பட்ட ஈசாக்கை அவர் என்ன பண்ணுறாரு, ஈசாக்கு ரொம்ப வருஷம் ஆன 100 வயசுக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுனால ரொம்ப அதிகப்படியான பாசம் ஈசாக்கு மேலே வைக்கிறாரு. அப்போது ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கலாம், சரி இவன் என்ன நேசிக்கிறானா, இவனுடைய அன்பு எப்பேற்பட்ட ஒரு அன்பாக இருக்கிறது என்று ஒரு சோதிப்பதற்காகவே அங்கே ஒரு டெஸ்ட் வைக்கப்படுது. அந்த டெஸ்ட்டில் இவர் என்ன பண்ணுறாரு, உன் சொந்த குமாரன் ஏக சுதன் என்று பாராமல் என்ன பண்ணுறாரு, அவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த டெஸ்ட்டில் அவர் என்ன பண்ணுறாரு, ஜெயம் எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்பேற்பட்ட ஒரு நம்ம கூட ஆண்டவர் பல வேலையில் நம்ம ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், தொடர்ந்து ஆலயத்துக்கு போகிறோம், பல காரியங்களை வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்களெல்லாம் நம்ம செயல்பட்டு கொண்டு வந்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம், பல விஷயங்கள் சொல்லப்படலாம். ஆனால் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உன் விசுவாசம் எப்படியா இருப்பதற்காகவே சில சோதனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிப்பார். ஆனால் நீ அந்த சோதனையை எப்படி ஜெயிப்பாய் என்று பார்த்தால், அப்போ நம்ம எப்படி இருக்கணும், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சில சோதனைகளை அனுமதிக்கும் போது புலம்புகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடந்துச்சு, நான் டெய்லி ஜெபம் பண்ணுறேனே, நான் மற்றவர்களைப் போல இல்லையே, பல காரியங்களை உமக்காக நான் வெறுத்துட்டேனே, உமக்காக நான் நிற்கிறேனே, ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன், மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேனே, நான் ஊழியம் செய்கிறேனே, இப்படியாய் என்னுடைய நேரத்தை உமக்காக கொடுக்குறேனே, ஆனால் எனக்கு ஏன் இந்த சோதனை என்று நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேள்வி கேட்குறவர்களாக இருக்கக்கூடாது. அந்த சோதனை நம்மளுடைய டெஸ்ட்டு, நீ விசுவாசத்தில் எந்த அளவுக்கு இருக்கிற என்பதை கர்த்தர் சோதிப்பதற்காகவே நமக்கு ஒரு பரீட்சை வைக்கப்படும். சோதனையை சகிக்கிற மனுஷனோ பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின போது அவனுக்கு என்ன கிடைக்கும், ஜீவக்கிரீட கிடைக்கிறது என்பது நம்ம வேதத்திலேயே பார்க்கிறோம். இந்த வசனங்களெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது நமக்கு ஒரு சரீரத்தில் பலவீனம், யோபு கூட நம்ம பார்க்கலாம், நிறைய பேர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு பார்க்கலாம், எத்தனையோ சோதனை கஷ்டம் வந்த போதிலும் அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் நிற்கும் பொழுது இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள. அந்த சோதனை கொஞ்ச நேரத்துக்கு தான். ஏன்னா ஆண்டவர் நம்மை டெஸ்ட் வைக்கிற, ஏன்னா நம்ம உலக பிரகாரமாக ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நம்ம டெஸ்ட் வச்சா தான் அடுத்த வகுப்புக்கு நம்ம என்ன பண்ண முடியும், செல்ல முடியும். அதுபோல் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்கிறோம் என்பதை நாமளே புரிந்து கொள்ளும்படியாக கூட இந்த ஒரு விசுவாச டெஸ்ட் நமக்கு ஆண்டவர் நம்ம வைக்கும் பொழுது அந்த இடத்துல சில நபர்களை கொண்டே நமக்கு என்ன பண்ணுவார், ஒரு சோதனை வைப்பார். ஆனால் அந்த சோதனையை நீ எப்படி சகிச்சு, அந்த சோதனையை நீர் எப்படி ஜபத்தினாலேயோ வேண்டுதல்னாலேயோ இல்லை வேத வார்த்தைகள் மூலமாக நீ ஜெயம் எடுக்கிறாயா, இல்லை அந்த சோதனையினாலே நீ சோதிக்கப்பட்டு விழுந்து போகிறாயா, இல்லை ஆதாம கொடுத்த ஆசீர்வாதத்தை அவங்களுடைய ஏவாள் உடைய ஆசையினாலேயோ இல்லை அவங்க மனைவி சொல் பேச்சு கேட்கணுன்றதுக்காகவே அது பறிச்சார், அது என்னவோ தெரியல. ஆனால் அவர் விழுந்து போனது நிமித்தமாய் பாவம் உள்ளே வந்துடுச்சு. ஆனால் பிற்காலத்தில் வந்த ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துக்கு எப்பேற்பட்ட ஒரு சோதனை வந்தது, பிசாசு எவ்வளோ சோதனை கொடுத்தான். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணார், பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காகவே அவர் மரித்து சோதனை ஜெயமாக ஏற்று
கொண்டார். அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் எந்த விதத்தில் நம் சோதனையை சகித்து கொள்கிறோம் என்பதை நாம் பார்க்கணும். இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம சோர்ந்து விடக்கூடாது. ஏன்னா நாம் உலகத்தார் அல்ல, உலகத்தாரிடத்திலிருந்து வேர்பிரிக்கப்பட்டவர்கள். மற்றவருடைய கண்களுக்கு ஆச்சரியமாகவும் சாட்சியாகவும் இருக்கணும். பல சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஒருவேளை நம்முடைய சுய இச்சையினால கூட நம்மளுக்கு அந்த சோதனை வரும். ஆனால் நீ அதை எப்படி மேற்கொள்ளுகிறாய்? வேத வார்த்தைகள் மூலமாய் மேற்கொள்ளுகிறாயா, இல்லை சோதனையினால் விழப்படுகிறாயா என்று நாம் பார்க்க வேண்டும். இப்படியாக கர்த்தர் இஸ்ரவேலரை சோதிப்பதற்காகவே சில நபர்களை, சில ஜாதிகளை அந்த இடத்துல விட்டு வைக்கிறாரு. விட்டு வச்சதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சோதனைகளை விழுந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல நெருக்கப்படுகிறத நாம் பார்க்குறோம். கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான் அந்த சோதனை. அதை ஜெயமாய் நம்ம வெற்றியாய் நம்ம அதை மேற்கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு பின்பதாக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் மிக 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 பெரியது, நம்முடைய அறிவுக்கு எட்டாதது. அப்படியாக நம்ம அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அந்த சோதனை சகிக்கிறோமா, இல்லை அந்த சோதனைகளால் விழுந்து போகிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்படியாக ஒவ்வொரு நாளும் நம்ம சோதனையோடு கூடிய ஜெயத்தை நாம் வேத வசனத்தின் மூலமாய் மேற்கொள்ளும் பொழுது பல ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி செய்ய ஆண்டவர் நமக்கு உதவியும் கிருபையும் செய்வாராக. ஆமேன்.